ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பேசன் போர்ட்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், நான் ரேட் கம்மியாக இருக்கா ப்ராடக்ட் வந்து எங்கே கம்மியாக கிடைக்குமோ அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ணுறோம், பாருங்கள். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4000 யூஎஸ் கெப்பாசிட்டர், 35 வோல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஸ்பீக்கர் அவுட் 2 பின் உள்ளது. 2 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸ் வந்திருக்கு. ஸோ 3 பீஸ் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஓகேங்களா? இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து வெளியில் எல்லா இடத்துலையும் பார்க்கறத விட உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 2.1க்கான ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணேன். இது சிம்பிளாகவும் ரொம்ப காம்பேக்டாகவும் இருந்தது, அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ், இதோட மற்றபடி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதே போல் ஒரு நார்மல் ஒரு பிடி போர்டு, இந்த பிடி போர்டு வந்து ஆர்டர் பண்ணேன். இதுவும் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறத விட இந்த பேசனில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதனால் இதை ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0-12 போர்டு. ஓகேங்களா? இது ஒரு 0-12 போர்டு. இது 0 to 12 ஏசி கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுடைய அதாவது ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஸ்பீக்கர் கொடுக்குறோம் பார்த்திங்களா, இதில் ஒரு லைனு ரைட்டு லெஃப்ட்டு, இது அவுட்புட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கம்பல்சரி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இல்லை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பீக்கர் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, நிறைய டைமில் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சவுண்டு வரும், டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அதே போல் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி இருந்தாக்கா ஸ்பீக்கர் வந்து சீக்கிரம் வந்து டெட் ஆயிரும், ஸோ டேமேஜ் ஆயிரும், காயில் எரிஞ்சிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கறது போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடி போர்டு. இதுவும் ரொம்ப கம்மி தான். இது நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு யூஎஸ்பி டைப் ஆம்பிளிஃபையர் செய்கிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியே வந்திருக்கு. அதாவது ரெண்டுமே வந்து 100K 20K மீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கும் வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டை தான் கனெக்ட் பண்ணுறது, 12 வோல்ட் கனெக்டர் தான் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துக்குனால தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் நார்மல் எஸ்எம்பிஎஸ்லேருந்து 12 வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் காம்பேக்டாக இருக்குது, ஸோ இடம் அதிகமாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக எல்லாருக்குமே தெரியும், நார்மல் ஸ்பீக்கர் அவுட்புட் பின். இது அவுட்புட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்புட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது கெப்பாசிட்டர். இது நம்ம வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் வந்து கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.